Hello everyone, I am Parthiban welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 13/8/2025. இந்த வீடியோவை நைட்டு ஒரு 8:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி MCC ஆல் இண்டியா கோட்டா வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கான அலாட்மெண்ட் ஆர்டரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவோட நம்ம பார்க்க போகிறோம். அந்த அலாட்மெண்ட் லெட்டரில் என்னவெல்லாம் கொடுத்துருக்காங்க, அட் த டைம் ஆஃப் அட்மிஷனில் என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த அலாட்மெண்ட் லெட்டரையே நம்ம பார்க்க போகிறோம் வித் கிறிஸ்டல் கிளியர் இமேஜஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நான் அப்ளை பண்ணல சார், தமிழ்நாடுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா MCC வெப்சைட்டுக்கு வர்றோம். MCC வெப்சைட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே போயிட்டு UG மெடிக்கலை கிளிக் பண்ணுறோம். UG மெடிக்கலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கீழே கேண்டிடேட் அந்த இடத்துல சைன்இன்னு இருக்கும். கேண்டிடேட் சைன்இனில் போயிட்டு நீட் ரோல் நம்பர் கொடுங்க, பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, பாஸ்வேர்டு கொடுத்துருங்க, கீழே இருக்கிற கேப்சா கோடு செக்யூரிட்டி பின் நம்பரை கொடுங்க, சப்மிட் கொடுங்க. இப்போ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கோ அல்லது உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கோ OTP வரும். அந்த OTPயை டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய இந்த பேஜ், அதாவது நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணியிருப்பீங்க, அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் இப்போது அவைலபிள் சர்வீசஸ் அப்படின்ற இடத்துல இப்போ நியூவாக சீட் அலாட்மெண்ட் அண்ட் ரிசல்ட் அப்படிங்கிற இந்த நியூ நோட்டிஃபிகேஷன் ஒன்று பிளிங்க் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த நியூ நோட்டிஃபிகேஷன் பிளிங்க் ஆகிட்ருக்கிற இடத்த கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சீட் அலோகேஷன் ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1, அதில் ஆக்டிவிட்டி லிஸ்ட்டில் சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் 1 நியூ, அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பார்த்துக்கலாம், வியூ சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட். ஆல்ரெடி நீங்கள் நேற்று ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்லேயும் இன்றைக்கி காலையில், அதாவது இன்றைக்கி ஈவினிங் வந்த ஃபைனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்லேயும் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதுதான் இது சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்டு. அதை இந்த நியூ அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை பிளிங்க் ஆகிட்டுருக்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த சீட் அலாட்மெண்ட் அப்படின்ற இடத்துல உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும், ரவுண்ட் நம்பர் ஆல் இண்டியா கோட்டா 1, அப்புறம் ஆப்ஷன் நீங்கள் டோட்டலாக எத்தனை சாய்ஸஸ் கொடுத்தீங்களோ அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் அலாட் ஆகிருக்குதா, செகண்ட் சாய்ஸ் அலாட் ஆகிருக்குதா, இல்லை 10th சாய்ஸ் அலாட் ஆகிருக்குதா அப்படிங்கிறது இருக்கும். இன்ஸ்டிடியூட்னுடைய நேம் இருக்கும், டேஷ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வந்து MBBS அலாட் ஆச்சா இல்லை BDS அலாட் ஆச்சா, உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க்கு, அலாட்மெண்ட் கேட்டகரி என்ன, அப்புறம் சீட் ஜெண்டர் வந்து அது உமன்ஸ் காலேஜா இல்லை போத் மேல் அண்ட் ஃபீமேல் காலேஜா, அப்புறம் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற இடத்துல நீட் UG மெடிக்கல் இருக்கும், அலாட்டட் கோட்டா என்ன, ஓப்பன் கோட்டாவா அப்படிங்கிறது இருக்கும். அலாட்மெண்ட் டேட்டு உங்களுக்கு 12/8/2025 அந்த டேட்டில் அலாட்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு, அந்த டேட்டு இங்கே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th ஸ்லைடில் டவுன்லோடு த சீட் அலாட்மெண்ட் லெட்டர், இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பவும் அதே தான் வரும். ரோல் நம்பர், இன்ஸ்டிடியூட் நேமு, ப்ரோக்ராம் MBBS, உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க்கு, அலாட்மெண்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் நீட் UG மெடிக்கல், அப்புறம் அலாட்மெண்ட் டேட்டு. நெக்ஸ்ட்டு டவுன்லோட் தி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர், இதை கிளிக் பண்ணுங்கள்.
இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். இப்போ ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேமெண்ட் எதுவுமே கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவே தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகுது அப்படின்னா டியூஷன் ஃபீஸை கட்டினா தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் ஆகும். ஆல் இண்டியா கோட்டாவில் அப்படி கிடையாது. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அங்கே போய் நீங்கள் டியூஷன் ஃபீஸ் கட்டிக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கான அலாட்மெண்ட் லெட்டர். இதை டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் டேட், ஆல் இண்டியா கோட்டா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் August 12. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணினது 13ஆம் தேதி. ஆனால் அலாட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணினது 12 ஆகஸ்ட் 2025. இதுக்கு ப்ரீவியஸ் பேஜில் பார்த்ததே தான். நீட் ரோல் நம்பர் இருக்கும், ஃபாதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஜெண்டர், அப்புறம் மதர்ஸ் நேமு, கேட்டகரி, சப் கேட்டகரி, அப்புறம் இது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் நம்பர் 1 எத்தனாவது சாய்ஸில் உங்களுக்கு அலாட் ஆகிருக்குது, சீட் அலாட்டட் கேட்டகரி என்ன, இது ரவுண்ட் நம்பர் 1, ப்ரோக்ராம் அலாட்டட் எம்பிபிஎஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில், அதாவது இன்ஸ்டிடியூட்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில். எதுக்கு அப்படின்னா இன்ஸ்டிடியூட்டுக்கு காண்டாக்ட் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும், இன்கேஸ் சண்டேவாக இருந்தால் காலேஜ் ஒர்க்கிங் டேவா, இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருந்ததுன்னா ஒர்க்கிங் டேவா, இந்த டேட்டில் வரலாமா அப்படின்னு ஃபர்தர் கம்யூனிகேஷன் நீங்கள் வச்சுக்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோடல் ஆஃபீஸர் இமெயில் ஐடி, அப்புறம் நோடல் ஆஃபீஸர்னுடைய மொபைல் நம்பர். இதன் பிறகு உங்களுக்கு அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் அப்போது நீங்கள் என்னவெல்லாம் கொண்டு வரணும், மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட் ரவுண்டு அலாட்மெண்ட்டை ஒன்ஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் படித்து பார்த்துருங்க. டியர் கேண்டிடேட், பேஸ்ட் ஆன் யுவர் மெரிட் அண்ட் சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸசைஸ்டு பை யூ டூரிங் ஆன்லைன் கவுன்சிலிங். உங்களுக்கு வந்து உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அந்த மெரிட் லிஸ்ட்டில் உங்களுக்கான காலேஜ் அப்படிங்கிறது அலாட் ஆகிருக்குது. Candidates are required to produce all original documents at the time of reporting to the allotted institute as mentioned in the information bulletin. ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருந்தாங்க. உங்களுடைய அலாட்டட் காலேஜுக்கு அட் த டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங்கில் எல்லா ஒரிஜினல்ஸையும் நீங்கள் கொடுக்கணும். எந்தெந்த நீட் அப்ளிகேஷன் போட்ட டேட்லேருந்து இப்போது நீட் எக்ஸாமினுடைய ஸ்கோர் கார்டு, அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் வரைக்கும் ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு வரணும். Candidate will be required to undergo the medical examination at their own cost on notified date. இப்போது காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா, உங்களுக்கு அங்கே மெடிக்கல் செக்கப் நடக்கும். நீங்கள் போகிறது மெடிக்கல் காலேஜ் தான், இதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. நீங்கள் அலாட் ஆகிற காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான், ஆர் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜாக இருக்கலாம், ஆர் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அந்த காலேஜில் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. The candidates are advised to report and join the allotted medical institute as early as possible. In some of the allotted categories or universities, 3 to 4 days time is required to complete the admission formalities. அப்போ இந்த admission formalities முடிக்கிறதுக்கு 3 அல்லது 4 நாட்கள் தேவைப்படும். Please also take into the consideration holidays, local holidays. The candidates are further advised to contact the allotted colleges authorities for detail before processing. அப்போது கல்லூரியில் நீங்கள் அட்மிஷன் தொடர்பாக வருவதற்கு முன்னதாக கல்லூரியினுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இன்றைக்கி வரலாமா, காலேஜ் ஒர்க்கிங் டே தானா, ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு August 15 இண்டிபெண்டன்ஸ் டே, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாலிடே, சண்டே இதெல்லாம் இருக்குது. இந்த நாட்கள்லாம் வந்து அட்மிஷன் ப்ராசஸிங் நடக்குமா, வரலாமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுங்க. The candidate is required to ensure the admission letter issued by the allotted college should be generated through the online submission his or her detail by allotted college through the portal provided by the medical counseling committee. Any offline admission which is not generated through the portal by the allotted institute will be treated as null or void. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கல்லூரியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அட்மிஷன் ப்ராசஸை நீங்கள் முறைப்படி கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அட்மிட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத கல்லூரி வாயிலாக உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில்
இந்த அலாட்மெண்ட் அதாவது அட்மிஷன் அப்படிங்கிறது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. த கேண்டிடேட் மே கிவ் ஹிஸ் ஆர் ஹர் வில்லிங்னஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் நெக்ஸ்ட்டு. இதை தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். என்னது அப்படின்னா இங்கே பாருங்கள், த கேண்டிடேட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா அங்கே வில்லிங்னஸ் கொடுக்கணும். என்ன வில்லிங்னஸ் கொடுக்கணும்? ஃபர்தராக நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் வந்து participating in the next round and subsequent rounds at the time of reporting in allotted colleges. அதாவது ரீஅலாட்மெண்ட்டுக்கு போக விருப்பம் இருக்குதா, இல்லை அடுத்த சுற்றுகளுக்கு நீங்கள் போகிற விரும்புகிறீங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த விருப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஓகேங்களா? அப்படி நீங்கள் நோன் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ரவுண்டில் உங்களுக்கு வேக்கன்சியில் காமிக்காது, விர்ச்சுவல் வேக்கன்சியில் வராது, சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு காலேஜை பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நோன் கொடுத்துடலாம். இல்லை 2வது ரவுண்டுக்கு 3வது ரவுண்டுக்கெலாம் நான் போக விருப்பப்படுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வில்லிங்னஸ் கொடுக்கணும். எனக்கு அடுத்த சுற்றுகளுக்கு போக விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து உறுதியளிக்க வேண்டும். கேண்டிடேட் வில் பி ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் கன்சர்ன்டு சர்டிஃபிகேட் கேஸ்ட் PWT EWS அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் எல்லாம் அந்த டைம் ஆஃப் அட்மிஷனில் நீங்கள் கொடுக்கணும். இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் த பர்சனல் டேட்டா கேட்டகரி. இப்போது மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த தற்காலிக அலாட்மெண்ட் அப்படிங்கிறதுல உங்களுடைய கேட்டகரி, சப் கேட்டகரி, ஜெண்டர் சப்மிட்டட் பை த கேண்டிடேட் எம்சிசியில் நீங்கள் கொடுத்த அந்த தகவலினுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குது. இதற்கு முழு பொறுப்பு அந்த மாணவர்களுடையது. இதனுடைய உண்மைத்தன்மை, அதில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் அதற்கு முழு பொறுப்பும் யாருது இந்த மாணவருக்கே சேரும் அப்படிங்கிறதையும் டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ரவுண்டு 1 ஆல் இண்டியா கோட்டாக்கான அலாட்மெண்ட் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுற டெமோ வீடியோ. அது மட்டும் இல்லாமல் அலாட்மெண்ட் ஆர்டருடைய மாடல் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.